மூக்குக்கு ஹெல்மெட் போட்ட கோழி மண்டையன் அடிமையில ஒருத்தனை பலிப்படத்துல படுக்க வச்சு கத்திய வச்சு நெஞ்சிலே குத்தி இதயத்தை வெளியே எடுத்து நெருப்புல வாட்டி சாமிக்கு படைக்கிறான். அப்புறம் அவனோட தலையை வெட்டி படிக்கட்டுல உருட்டி விடவும் கீழே இருக்க ஒரு டீம் வலைய போட்டு தலையை கேட்ச் பிடிச்சு விளையாடுறானுங்க. அடுத்ததா ஹீரோவோட கிராமத்தை சேர்ந்த உச்சி மண்டையனையும் அதே மாதிரி பலி கொடுத்து இதயத்தை வெளியே எடுக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோ மனைவி நைலிய நினைச்சு பாக்குறாரு. அடுத்ததா ஹீரோவை பலி கொடுக்க கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறானுங்க. ஹெல்மெட் முக்கியம் கத்திய தூக்கி குத்த போகும்போது திடீர்னு சூரியகிரகணம் ஏற்படுது. உடனே அந்த இடமே முழுசா இருட்டாயிருது. பலி போதும்னா எங்களுக்கு ஒளியை காட்டு கடவுளேன்னு பூசாரி சொல்லவும் சூரியகிரகணம் முடிஞ்சு சூரிய ஒளி தெரியவும் பலியை நிறுத்திடுறாங்க. மீது இருந்த எல்லாத்தையும் குரோக்ஸோ சோளக்காட்டு மைதானத்துக்கு இழுத்துட்டு போக சொல்றான். ஹீரோ டீம் அந்த மைதானத்துக்கு கூட்டி வந்து வரிசையா நிப்பாட்டிட்டு இருக்க மொத்த வெப்பனையும் விரிச்சு வைக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு வெப்பன் எடுத்து குரோக்ஸோ அவனோட மகைய மோரோட்ட கொடுத்து மைதானத்தோட அந்த பக்கம் சோளக்காட்டுக்கு முன்னால போய் நிக்க சொல்றான். அவனும் சந்தோஷமா வாங்கிட்டு அந்த பக்கத்தை நோக்கி ஓடி போறான். குல்கனுக்கும் நோர்த்தனுக்கும் கை கிட்ட அவுத்து விட்டு அந்த சோளக்காட்டை தாண்டி போயிட்டா உங்களுக்கு விடுதலைன்னு டூபக் சொல்றான். ஓடுங்கடான்னு ரெண்டு பேரையும் போக சொல்லவும் ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அம்பு ஈட்டின்னு அவங்கள நோக்கி எரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து தப்பிச்சு ரெண்டு பேரும் ஓட ரெட்ட குடுமி ஒருத்தன் பெரிய கவட்டா புள்ள சொல்லட்டி ஒரு கல்ல அவங்கள நோக்கி எறிகிறான். அந்த கல்லு பறந்து வந்து குல்கனுக்கு பக்கத்துல ஓடினவன் மண்டையிலே அடிச்சு சதற விடுது. இப்ப குல்கன் மட்டும் ஓடிட்டு இருக்க ஒத்த குடுமி ஒருத்தன் அம்ப விட்டு குல்கன் முதுகுலியே சொருக வச்சிடுறான். கீழே இருக்க லிங்க தொட்டு இந்த படத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்குங்க.